அன்னை பூபதியின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி வவுனியாவை வந்தடைந்தது. மக்கள் திரண்டு அஞ்சலி. தேசிய நல்லிணக்கத்தின் மூலமே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சுட்டிக்காட்டு. ஓய்வூதியக்காரர்கள் தொடர்பில் அதிரடி நடவடிக்கை. 485 பேருக்கு இடைநிறுத்தம். தமிழ் மக்களின் சுமை தாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டாக்லஸ். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர். முக்கிய அரசு நிறுவனங்களை விற்பனை செய்ய அரசாங்கம் முயற்சி. போலி மருத்துவ நிலையம் சுற்றி வளைப்பு. கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட 3 இடங்களில் இயங்கியமை கண்டுபிடிப்பு. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கவும் முடியாது. சிங்கள வேட்பாளர்களை நம்பவும் முடியாது. ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டு. வாகனங்கள் இறக்குமதி. இலங்கை இன்னும் நல்ல நிலையில் இல்லை. பேராசிரியர் வெளியிட்ட தகவல். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதியின் கருத்து. திரைசேரி உண்டியல்கள் லேல விற்பனை. இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி இன்று வவுனியாவை வந்தடைந்த நிலையில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அன்னை பூபதியின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல உள்ள நிலையில் வவுனியாவை வந்தடைந்தது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்ட பந்தலுக்கு முன்பாக அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பொங்கு தமிழ் நினைவு தூவி, பண்டாரவன்னியன் நினைவு சதுக்கம், கோவில்குளம், ஈச்சங்குளம், வவுனியா வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் சென்றதுடன் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க தலைவி ஜெயவனிதா ஈகை சுடரினை ஏற்றி வைத்ததுடன் தாய்மாரால் மலர் மாலை அணிவித்ததை அடுத்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய நல்லிணக்கத்தின் மூலமே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சிலர் மாற்று கட்சியில் மாற்று கருத்து கொண்டவர்கள் அல்லது மாற்று தொழிற்சங்கத்தில் அவர்கள் போய் சேர்ந்திருப்பது ஒரு கவலையானபடியால்தான். அப்போ என்னுடைய கவலையை நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களை சந்தித்த பொழுது அல்ல ஆரம்பத்தில் 30 வருடங்களாக நான் எதை சொல்லி வந்தேனோ அதுதான் இன்றைக்கு ஒரு யதார்த்தமாக நடைமுறை சார்ந்ததாக இருக்கின்றது. அரசியல் தீர்வு என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டம், இந்த மாகாண சபை முறைமைதான் சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் அன்றைக்கே சொல்லி வந்தேன். அப்போ அன்றைக்கு இருந்த இயக்கங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் ஒரு பயம் காரணமாக, அரசியல் உள்நோக்கம் காரணமாக நான் முன்வைத்த அந்த கோஷத்தை, அந்த கோரிக்கையை அவர்கள் எதிர்த்து வந்தார்கள். இந்த கடுகுடி சொற்களாதென்றது போல அவர்கள் அதை எதிர்த்து வந்தார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அதை ஆதரிக்கிற மாதிரியான அல்லது ஆதரிக்கிற மாதிரியான ஒரு முணுமுணுப்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி வருகின்றார். அப்போ அன்றைக்கு அவர்கள் எதிர்க்கைகளையும் உண்மைத்தன்மை இருக்கையில், இன்றைக்கு ஆதரிக்கைகளையும் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் அண்டையிலேருந்து அவரிடம் விடுகின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் உங்களுக்கு தனி கொள்கை, தனி வேலை திட்டம் இருந்தால் நீங்கள் அதை மக்களிடம் முன்வைத்து மக்களுடைய ஆணையை பெற்ற பிறகு நீங்கள் ஐக்கியத்தை பற்றி கதைக்கிறது ஆரோக்கியமாக இருக்கு. ஆனால் அதுக்கு முதல் நீங்கள் தேர்தலில் வாக்களை அபகரிக்கிறதுக்காண்டி ஐக்கியம், ஒற்றுமை என்றெல்லாம் கதைத்து தேர்தல் முடிந்த பிறகு பிரிந்து போயிருக்கின்றார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லி வந்தேன். அப்போ இதில் இன்றைக்கு காலையில்
ஒரு ஒரு பேப்பர் என்று சொன்னால் அதாவது எண்ணெய்க்குள்ள நீங்கள் தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ண மாதிரி இது ஒரு இந்த கம்ப்யூட்டரில் இலத்திரனியல் பத்திரிகை உண்டு. தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் சொல்லியிருந்தார்கள், டக்ளஸ் தேவானந்தா ரணில் விக்ரமசிங்காவை முன்னிறுத்தி இருக்கின்றார். கடந்த காலத்தில் சம்பந்தன் சுமந்திரன் அவரால் ஏமாற்றப்பட்டவர்கள், அப்புறம் அதுக்கு பிறகு விக்னேஸ்வரன் அவரால் ஏமாற்றப்பட்டவர். இப்பொழுது இவர் சொல்லுகின்றார் அவரை முன்னிறுத்தி வைத்திருக்கின்றார். என்னட்டு யாரும் கேட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நம்பலாமா நம்ப முடியாது என்று கேட்டால் நான் சொல்லுவேன், இதில் நம்புறது இல்லைன்ற பிரச்சனை அல்ல. நீங்கள் எங்களோடு பயணிக்கின்ற பொழுது, என்னோடு பயணிக்கின்ற பொழுது, என்னை அரசியல் ரீதியாக பலப்படுத்துகின்ற பொழுது அதை பெற்று தருவது வென்று தருவது என்னுடைய பொறுப்பு. கடந்த காலத்தில் இயக்க தலைவர்களாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சி தலைவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து சொல்லுவார்கள், தென்னிலங்கை அரசாங்கம் ஏமாற்றி விட்டது. என் காலையில் இந்த பத்திரிகையில் வளமையாக பத்திரிகைகள் பொய்யான செய்திகளையும் உசுப்பேற்றுறதுக்காக செய்கிற விஷயங்களும் தான். அப்போ அந்த 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 பத்திரிகை ஆசிரியர் வந்து அவரும் போட்டி போட்டு எட்டாப்பழம் புளிக்க வேண்டும். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சேர்ந்து முதல்வராக வாரத்துக்கு அவர் எடுத்த முயற்சி. ஆனால் அவருக்கு அந்த இடத்த கொடுக்கையில் விக்னேஸ்வரனை கொடுத்துட்டேன். அப்போ சீச்சி எட்டாப்பழம் புளிக்க மாண்டி நீ அவற்றை இது. அப்போ இந்த ஊடகங்கள் வந்து மக்களுக்கு சரியான கருத்தை சொல்ல வேணும். இப்போ கிட்டடியிலே ஒரு இடத்துல ஒரு ஒரு பாதிரியார் சொன்ன கருத்து வேரவில் செய்த மாதிரி தான் இவருக்கு செய்ய வேணும் என்று சொல்லி. ஆனால் வேரவில் அடித்து துரத்தினதான். இது வேற அப்படி யாரும் என்ன அடித்து துரத்த இல்லை, துரத்த முடியாது. பலர் முயற்சி பண்ணவ, என்ன கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவ, அரசியல் ரீதியெல்லாம் சேறு பூசினவ, அவையெல்லாம் இன்றைக்கு வேரடி மண்ணோட இல்லாமல் போயிட்டினான். அப்போ 83ஆம் ஆண்டு நான் வெளிக்கடை சிறையில் இருக்கையில் சிங்கள காடைகளால் தாக்கப்பட்டன. திருப்பி தாக்கினாங்க, திருப்பி தாக்கித்தான் தப்பினது. அதுபோல் 98ஆம் ஆண்டு தமிழ் காடைகளால் களுத்துறை சிறையில் தாக்கப்பட்டன. திருப்பி தாக்கினான் தனியாக. வெளிக்கடையிலாவது எனக்கு பக்கபலமாக ஒரு 2-3 பேர் 4-5 பேர் இருந்தவ. ஆனால் இங்கே நான் தனியாக என்னோட மைசூரியும் வந்திருந்தவ. அப்போ என்ன தாக்கி என்னை கொண்டுட்டீனம். எனக்கு இது மறுபிறப்பு, என்ன கொல்ல முடியாது என்று நான் சொல்லி வந்தேன். சிங்கத்தாலேயோ புலியாலேயோ இந்த பிரச்சனை தீர்க்க மட்டும் என்ன கொல்ல முடியாதுன்றது தான் என்னுடைய வலுவான நம்பிக்கை. அப்போ அந்த பாதிரி சொன்னாராம், வேறவில்லை அவருக்கு செய்த மாதிரி தான் இங்கேயும் செய்ய வேணுமென்று. பத்திரிகையில் ஒரு பிழையான செய்தி, அப்படியே மோட்டார் சைக்கிள் எல்லாம் ஓடினன்ட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் படத்தை போட்டது. அப்போ அப்படி என்ன யாரும் துரத்தவும் முடியாது, இதுவரை துரத்தினதும் கிடையாது. நான் அது சரியென்று சொன்னால் நான் அதை செய்வேன். என்ன மாதிரி இந்த அறிவியல் நகர் பெற வேணும் என்று நான் ஜோதிச்சேன். நான் அதை பெற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு கணக்கு நாங்கள் உதாரணங்களை சொல்லலாம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் கணிசமான அளவு உலர் உணவு தரம் குறைந்துள்ளதாகவும் சரியாக தரமற்றதாகவும் இருப்பதாக பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஸான் பெல்லனா தெரிவித்துள்ளார். நோயாளிகள் மட்டுமன்றி ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் உணவு தரமற்றது என தெரிவித்துள்ளார். தரப்படும் உணவு தரம் குறைந்ததாகவும் பூஞ்சையுடையதாக உள்ளதாகவும், வழங்கப்படும் மீன் பராமீனாக இருக்க வேண்டும் என்றாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அந்த வகைக்கு ஒத்ததான மீன்களையே மருத்துவமனைக்கு வழங்குவதாகவும் பிரதிபலிப்பாளர் தெரிவித்தார்.
இந்த உணவை வழங்கும் ஒப்பந்த நிறுவனம் சிறைச்சாலைகள், ராணுவ முகாம்கள் போன்ற அரசு நிறுவனங்களுக்கு உலர் உணவுகளை வழங்குவதாகவும் இது தொடர்பில் உரிய திணைக்களங்களுக்கு பல தடவைகள் அறிவித்த போதும் எவ்வித பலனும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறித்த நிறுவனத்துக்கு உலர் உணவுக்காக மாதாந்தம் 76 மில்லியனும் மீனுக்காக 15 மில்லியனும் வழங்கப்படும் என பிரதிபலிப்பாளர் ரிஷான் பெல்லாடு மேலும் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்றுள்ள 485 பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழை வழங்காத காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியம் பெறுவோர் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு ஆண்டுக்கு ஒருமுறை உயிர்வாழ் சான்றிதழை ஓய்வூதிய திணைக்களத்திடம் வழங்குவது கட்டாயமாகும். இல்லையெனில் ஓய்வூதிய தொகையை நிறுத்த ஓய்வூதிய திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும். இதேவேளை 2023 ஆண்டு 1061 பேரின் ஓய்வூதியம் செல்லுபடியாகும் சான்றிதழ் வழங்காத காரணத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் அதில் 576 பேர் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர். மேலும் 2022 ஆண்டு செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழ் வழங்காததால் 2833 பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இதுவரை 1250 பேர் மட்டுமே தங்கள் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர். எவ்வாறாயினும் செல்லுபடியாகும் சான்றிதழ்கள் வழங்கப்படாமையினால் அவர்களின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதனை மீண்டும் செயற்படுத்துவதற்கு ஓய்வூதியம் பெறுவோர் உரிய சான்றிதழ்களை தூதரகத்துக்கு தனிப்பட்ட முறையில் வழங்க வேண்டும் எனவும் திணைக்களம் கூறுகின்றது. ஆயுத போராட்ட காலங்களிலும் சரி, ஜனநாயக வழிமுறையினூடாகவும் சரி, தமிழ் மக்களின் சுமை தாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருந்து வருகின்றார் எனவும் அவர் முன்னெடுக்கும் முயற்சிகள் தமிழ் மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயப்பனவாக இருந்து வந்துள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் 10வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் அமைச்சர் இளைஞராக இருந்த காலத்தில் அவரது செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருந்தது என்பதை நினைவு கூர்ந்ததுடன் மேலும் அவர் கூறுகையில், இன்றுள்ள அரசியல்வாதிகளுள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேறுபட்டவராகவே இருக்கின்றார். அவர் மக்களுக்கான தேவைப்பாடை அறிந்து அவர்களது நலன்கள், அவர்களது எதிர்காலம், அவர்களது பொருளாதாரம் என்பன எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலேயே அதிக கரிசனையானவராக இருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் மக்கள் இவ்வாறான ஒருவரை மிகவும் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் கல்வி தரம் மேலும் உயர்வடைவதற்கான பல்வேறு முயற்சிகளை, குறிப்பாக எவ்வாறான தடைகள் இருந்த போதிலும் அதன் உச்சி வரை சென்று அவற்றை உடைத்து வெற்றி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதற்கு சான்றாக கிளிநொச்சி அறிவியல் நகரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடமும் சான்று பகர்கின்றன. அது மட்டுமல்லாது பின்தங்கிய கிராமங்களின் விளையாட்டுத்துறை, கல்வி ஆகியவற்றில் மட்டுமல்லாது அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரங்களிலும் அதிக அக்கறை செலுத்தி வருவதை பார்க்க முடிகின்றது. அதேவேளை அமைச்சரின் அரசியல் சாணக்கியத்தினூடாக தொழில் வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளும் எமது மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதேபோன்று எதிர்காலத்திலும் எமது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் ஒரு தகுதியானவராக காணப்படுகின்றார். இந்த யதார்த்தத்தினை புரிந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தேசிய ஊழியர் சங்கத்தினர் மட்டுமல்லாது மக்களது முன்னெடுப்புகளும் அமைந்தால் அனைத்து தேவைகளுக்குமான தீர்வுகளும் சிறப்பானதாக அமையும் என்பதுடன் அது வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் மோசடிகளுக்கு எதிரான சட்டங்கள் காணப்பட்டாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சவால்கள் காணப்படுவதாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியோ வர்த்தக மற்றும் கைத்தொழில் விவகாரங்களுக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி மாரியா அன்டோனியா ஒன் சோன்பெர்க் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஊழல் மோசடிகளுக்கு எதிரான சட்டங்கள் காணப்பட்டாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சவால்கள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். ஊழல் மோசடிகள் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வதனை விடவும் வேறு நாடுகளில் முதலீடு செய்ய வெளிநாட்டவர்கள் ஆர்வம் காட்டலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலீட்டாளர்களை பாதுகாக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையுடைய சட்ட நடைமுறைப்படுத்தலானது கிரமமான முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சட்ட ஒழுங்கினை பலப்படுத்துவதன் மூலம் இலங்கையின் நன்மதிப்பினை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில் மேம்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கியமான அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
புத்தாண்டுக்கு முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபையை பல துண்டுகளாக பிளவாக்கி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு வங்கிகளை விற்பனை செய்யவும் அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களுக்கு சலுகைகளை வழங்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி என்பன கூட்டாக இணைந்து அரசு வங்கிகள் குறித்து எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இலவச கல்வி முறையினை எல்லா தொழிக்கும் நோக்கில் கொதலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் பணம் செலுத்தி மருத்துவ பட்டத்தை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பிரதான சொத்துக்களில் ஒன்றான மின்சார வசதி, வங்கி கட்டமைப்பு மற்றும் இலவச கல்வி என்பவற்றை கொள்ளையிட்டு அரசாங்கம் புத்தாண்டை ஆரம்பிக்கின்றது என புபுது ஜகோட குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஊடக சந்திப்பு ஒன்றில் பங்கு பற்றி உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். மிக நுட்பமான வியாபார உத்தியுடன் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கிய 3 போலி மருத்துவ நிலையங்கள் உட்பட அதன் இயக்குநரான போலி வைத்தியரும் அகப்பட்ட சம்பவம் இன்று அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை பிரிவினுள் இடம்பெற்றுள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும் இடங்கள் மீதான தொடர் சுற்றி வளைப்பின் மற்றொரு அங்கமாக சட்டவிரோத மருத்துவ நிலையம் ஒன்று இன்றைய தினம் சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, மருதமுனி பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்டு அந்த நிலையத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகிலா இஸ்ஸதீன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டலில் இந்த திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. இந்த சுற்றி வளைப்பின் போது தன்னை வைத்தியராக அடையாளம் காட்டிக்கொண்டு எவ்வித அரசு அங்கீகாரமும் இன்றி இயங்கி வந்த மருத்துவ நிலையமும் அழகுகலை நிலையமும் பயிற்சி நிலையமும் நடாத்தி வந்த நபர் இனம் காணப்பட்டதுடன் அவரிடமிருந்து மனித பாவனைக்கு பொருத்தமற்று மற்றும் ஆபத்தான மருந்துகளும் கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமன்றி முறையான கல்வி தகமையோ தொழில் தகமையோ இல்லாத குறித்த நபர் மருத்துவ பரிந்துரைகள் மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதி இல்லாத மருந்துகளை பாவித்து வந்தவையும் இதன்போது கண்டறியப்பட்டதுடன் அவர் மருத்துவராக தன்னை அடையாளப்படுத்திய சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. கல்முனை மாநகர பிரதேசத்தில் 3 கிளைகளை கொண்டு இயங்கி வந்த இந்த நிலையம் மனித உயிர்களுக்கும் சுகாதார நிலைக்கும் சவால் விடும் வகையில் இயங்கி வந்தமையை கண்டறிந்து இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக நடவடிக்கையினை சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக இலங்கை முன்னெடுத்து வரும் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் வேலை திட்டங்களுக்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்கவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளருமான கென்ஜி ஒகமுரா உள்ளிட்ட குழுவினருக்கும் இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நேற்று ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் அரையாண்டு மாநாட்டின் போதே இந்த சந்திப்பானது இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாடு கொள்கை வகுப்பாளர்கள், சிவில் சமூகம், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பல உயர் அதிகாரிகளின் பங்கேற்புடன் ஏப்ரல் 19 வரை நடைபெறவுள்ளது. இருதரப்பினரும் மிகவும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடாத்தியதாக சகான் சேமசிங்க தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். இதன்போது ஒகமுரா சர்வதேச நாணய நிதியத்தின் தொடக்கத்திலிருந்து இலக்கை அடைந்துள்ள கடின உழைப்பால் ஈட்டிய வெற்றிகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் பேரசிங்க மற்றும் திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோருடன் இணைந்து சகான் சேமசிங்க IMF-இன் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளரிடம் சமீபத்திய சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து விளக்கியிருக்கின்றார். இந்தியாவை போன்று இலங்கையிலும் கடற்தொழிலுக்கு தடை காலத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கடற்தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் பின்பற்றப்படும் இந்த முறைமை இலங்கையில் பின்பற்றப்படாமை குறித்து கடற்தொழிலாளர் சங்கத்திடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அகில இலங்கை கடற்தொழில் மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்க மன்னராசா மேற்கண்ட விடயத்தை கூறியிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நேற்று முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை கடற்தொழிலுக்கான தடைக்காலம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையில் இன்னும் இந்த முறைமை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்தியாவை போன்று இலங்கையிலும் கடற்தொழிலுக்கு தடைக்காலத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த 3 வருடங்களாக எங்களால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் எந்தவொரு அரசாங்கமும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றார். இதேவேளை யுத்தத்துக்கு பின்னர் வடக்கு கடற்பரப்பில் தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திணைக்களத்தினால் எவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் பொதுவாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடம் பலவிதமான கருத்துக்கள் பரவுகின்றன. அந்த வகையில் ஒரு சாரார் இந்த தேர்தலை நிராகரிக்க வேண்டும், வாக்களிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றனர். இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்களுக்கு தேர்தல் மூலமாக அவர்களது கருத்துக்களை, எண்ணங்களை சுதந்திரமாக தெரிவிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தேர்தலை புறக்கணிப்பதால் என்ன விபரீதம் இடம்பெறும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்ஷவும் போட்டியிட்டனர். அதேவேளையில் ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது. தமிழர்கள் இம்முறை தமது வாக்களிப்பை புறக்கணிக்க வேண்டும் என சொல்லப்பட்டது. இதன் விளைவாக மிக மோசமான அடிப்படைவாத உணர்வுடைய மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதால் தமிழர்கள் மிக மோசமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அடுத்ததாக தமிழர்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு பொதுவான முடிவுக்கு வர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் பிரதானமாக பேசப்படும் அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க மூவரும் தமிழர்களுக்கு எதையும் வழங்கக்கூடிய எண்ணம் உடையவர்களாக காணப்படவில்லை. கடந்த 75 ஆண்டுகளாக நாம் ஏமாற்றப்பட்டுள்ளோம். இன்று நாங்கள் சிங்கள வேட்பாளர்களை நம்ப முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கட்சிகள் பொதுவாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் நல்ல நிலையில் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் பிரியந்த துணுசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டதனால் நாட்டின் பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் தான் இருப்பதாகவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் படிப்படியாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய நேற்று அறிவித்திருந்தார். இது தொடர்பில் ஏற்கனவே விசேட குழு ஒன்று தேவையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மருந்து பொருள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் லஞ்ச மோசடிகள் தொடர்பில் வெளியான அம்பலத்தினால் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பல சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் போராட்டத்தை நடத்தி திருடர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தியது. மருந்து பொருள் மோசடி குறித்து பலர் பேசினாலும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதில் 240 வாகனங்கள் குறித்து சில தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சுகாதார அமைச்சு மேலதிக தகவல்களை கணக்காய்வு அலுவலகத்துக்கு ஒப்படைக்கவில்லை. மேலும் 439 வாகனங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை. வங்குரோத்தான நாட்டில் கூட இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும் போது பார்த்து கொண்டிருக்க முடியாது. அரசு நிறுவனங்களில் இவ்வாறான பல முறைகேடுகள் காணப்படுவதனால் இந்த மோசடிகள், திருட்டுகள் ஒவ்வொன்றும் தெளிவாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படும். இதற்கான நடவடிக்கைகளை எமது ஆட்சியில் முன்னெடுப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 157வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் ஹம்பாந்தோட்டை கிரிந்து முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வானது கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்ட விடயத்தினை தெரிவித்திருந்தார். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்து சம்பளம் தொடர்பில் ஆராய உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நுவரெலியா உடப்பு செல்லாவ பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான நீதிமன்ற லாட்ஜ் தோட்டத்துக்கு விஜயம் செய்த போது மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கருத்துக்கள் ஆராயப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் 2 முதல் 3 ஏக்கர் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அத்துடன் தொழிற்சங்கங்கள் 1000 ரூபாய் கொடுக்க தயாராக இருப்பதாக நான் நினைக்கின்றேன் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். 78,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் வழங்கப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 23,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.